நாளில் நீங்கள் கேட்கப் போகிற, நானும் தியானித்து உங்களுக்கு சொல்ல போகிற காரியங்கள் மகா பெரிய அதிசயம் உங்களுக்குள் செய்யும். உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் மிகவும் அற்புதமானது. காணாமல் விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த வார்த்தையை கவனிங்கள். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? காணாமல் விசுவசிக்கிறவர்கள் நாங்கள். தோமஸ் தேவனை சந்தேகப்பட்டான். வந்து நின்ற உடனே வியந்தான், தொட்டு பார்த்தான், விசுவசித்தான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தை விட நீ என்னை கண்டதினாலே விசுவசித்தாய். காணாமல் விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆசீர்வாதம் அதிகம். நீங்களும் நானும் காணாது விசுவசிக்கிறோமே, அவருடைய வார்த்தையை விசுவசிக்கிறோமே, அவருடைய பிரசன்னத்தை விசுவசிக்கிறோமே, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவசிக்கிறோமே, அவர் நமக்காக கொடுத்த அந்த நல்ல செய்தியை விசுவசிக்கிறோமே. எனவே வல்லமை, சுகம், பலன், நன்மைகள் அதிகமாய் இருக்கும். அற்புதர் இயேசு இந்த நாளிலே உங்களோடு ஆவியிலே உறவாடி இருக்கிறார். விசுவாசம் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. God bless you.